பிரைஸ் த லார்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். மேன்மையை குறித்து பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். கர்த்தருக்குள்ள கர்த்தர் நம்மளை மேன்மையாக வைக்கும்போது எப்படிலாம் நம்ம மேன்மையாக இருக்க முடியும் அப்படிங்கிற காரியத்தை என்னோட ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம். சகோதர ஸ்நேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருங்கள், கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள். கனம் பண்ணுகிறதுல அப்படின்னா ஒருத்தரை பார்த்த உடனே பிரைஸ் த லார்ட் சொல்லணும், தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணும். அவங்க சொன்னாதான் நான் சொல்லுவேன் இருக்கக்கூடாது. மற்றவங்களை நம்ம மதிக்கணும். பார்த்த உடனே எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்லும்படியாக பிரைஸ் த லார்ட் சொல்லிட்டு அவங்கள விசாரிக்கும்படியாக அவங்கள நீங்கள் கர்த்தருக்குள்ளாக கனம் பண்ணும்படியாக அப்படிப்பட்ட சுபாவத்தை நம்ம வளர்த்துக்கொள்ளணுமா. எப்படியா சகோதர ஸ்நேகத்தில் எப்படியா ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருக்கணும். நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்ம அனுசரணையாக கருசனையோட அன்போடு பாசத்தோடு இருக்கணும். அதே நேரத்தில் மற்றவங்களை கனம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முந்தி கொள்ளணும். ஆமீன். மற்றவங்களை நம்ம எப்போவுமே நம்மளை விட அவங்கள உயர்வாக தான் பார்க்கணுமே தவிர மட்டமாக பார்க்கக்கூடாது. சரிங்களா? இன்றைக்கி நம்ம இப்படிப்பட்ட சுபாவத்துக்காக ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை சகோதர ஸ்நேகத்தில் ஆண்டவரை ஒருவருக்கு ஒரு சகோதர சகோதரிகளாக கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் ஒருவர் பேர் ஒரு பட்சமாக இருக்க, சப்போர்ட்டிவாக இருக்க, ஆறுதலாக இருக்க, அவர்களை நேசிக்க ஆண்டவரை தேவையான உதவிகளை செய்ய உதவி செய்வீராக ராஜா. அதே நேரத்தில் மற்றவர்களை கனம் பண்ணுகிறதுல தேவநாமத்தை மகிமைப்படுத்துகளை ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்களை முந்தி கொள்ள, அவர்களை கனம் பண்ண, ஒருத்தரோட ஒருத்தர் ஆண்டவரை போட்டி பொறாமைப்படாதபடிக்கு மற்றவர்களை எங்களை விட மேன்மையாக பார்க்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிருபை தருவீராக. பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் ஆண்டவரை இந்த சுபாவத்தில் எங்கேயாவது திணறி கொண்டு இருந்தால் அது அந்த சுபாவத்தை அவங்க கிட்ட ஆண்டவரை காண்பிக்க முடியாதபடி சூழ்நிலை இருந்தால் ஒரு விஷயம் அதிலிருந்து விடுதலை ஆக்கி இந்த சுபாவத்தை ஒவ்வொருத்தருக்குள்ளாக தரும்படியாக ஆவியானவரே உம்முடைய உதவியை நாடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.